ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. புல் ஒவ்வொரு செடியிலையுமே நிறைய இருக்குது, அதை பிடுங்கி போடணும், இல்லைன்னா அதோட அழகையே மறைக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட டியாரா காம்போ சூப்பராக பூக்கள் இப்போ தான் விட்டுட்ருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே டியாரா காம்போ தான் வச்சுருக்கேன். ஒரு 10 கலர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் நான் சேலுக்கு கொடுக்குறேன். இது பாருங்கள், செம்ம ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெயின் லில்லி இன்றைக்கி கொஞ்சம் பூத்துருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பூத்துருக்குது பாருங்கள், சக்குராஸ்னோ. நல்ல பெரிய பூவாக பூக்கும் சக்குராஸ்னோ. பேபி பிங்க் கலரில் அழகாக இருக்கும். பூ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக பூக்கும், அடிக்கடி பூக்கும். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து ஒரு க்யூட்டு பூவு. இதோட பேர் வந்து ரராரி. ஆமாம், இதோட பேர் வந்து ரராரி. அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கிறது வந்து வின்டர் ஸ்வீட். வின்டர் ஸ்வீட்டையும் அழகில் எந்த வித குறைச்சலும் இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும் வின்டர் ஸ்வீட்டு. அப்புறம் நம்மளோட ரெட் ஏஞ்சல் ஒன்று பூத்துருக்கு. ரெட் ஏஞ்சல் இது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கலர். இதோட பேர் லாவா. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. இதோட பேர் லாவா. இது பார்த்திங்கன்னா லில்லிப்பை. இது லில்லிப்பை வந்து ஃபஸ்ட்டு ப்ளூமு. அவ்வளோ பர்ஃபெக்டாக பூக்கலை, ஏன்னா லில்லிப்பை வந்து நல்லா பெருசாக, அந்த பெட்டல்ஸ் வந்து நல்லா ரவுண்டு ஷேப்பில் பூக்கும். இது நேற்று பூத்துருந்தது, ஆல்மோஸ்ட் நேற்றுமே இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இது என்னது, சூவி ஸ்டார் டஸ்ட். நல்ல பெரிய பூ, ஒரு மாதிரி சாண்டல் கலர், சாண்டல் இல்லை மில்க் பவுடர் கலர். இது வந்து சூவி ஸ்டார் டஸ்ட். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர். எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். இதோட பேர் டியூஸ்டே ஃபேரி. அதான் போட்டிருக்கேன். ஆமாம், பேர்லாம் எப்படி தான் வைக்கிறாங்களோ, இவ்வளோ யூனிக்காக வைக்கிறாங்க பேர். டியூஸ்டே ஃபேரி இதோட பேர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கானூன். இதோட பேர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ 3 பூ பூத்துருக்கு, இன்னும் ஒரு மொட்டு இருக்குது. கானூன். அப்புறம் எப்பவும் போல் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எவ்வளோ பூத்தாலும் சலிக்கவே சலிக்காது, அவ்வளோ அழகான பூவு. 2 நாள் தாங்கும் இந்த பூ. அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட மல்டி ஆரஞ்சு பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு. சூப்பராக பூத்துருக்கு மல்டி ஆரஞ்சு. எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். ஒரு பல்பு வச்சாலும் அவ்வளோ வேகமாக மல்டிப்ளை ஆகும். பூவும் நல்லா பெருசாக பூக்கும். மல்டி ஆரஞ்சு ஒரு சூப்பர் வெரைட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பல்பு வந்து மதர் பல்புன்னு சொல்கிறோமே, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். மதர் பல்பு அப்படின்னா, இப்போது இதில் ஒரு பேபி இருக்குது வைங்களேன். இப்போ இதை நான் எடுக்கும்போதே ஒரு 4-5 பேபி வந்து இருந்துச்சு. அதை வந்து தனித்தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த 2 பேபிஸ் வந்து தனித்தனியாக நான் என்னால் எடுக்க முடிஞ்சது, நான் எடுத்துட்டேன். அதுவே தனியாக வந்துடும். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எடுக்க மாட்டோம். இப்போது இது வந்து பேபி, இதை ஊண்டி வைக்கிறோம். இதுலேருந்து பூ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மதர் பல்பு. அப்போது மதர் பல்பு சைஸில் கிடையாது, உங்களுக்கு பெருசாக குண்டாக இருக்குது அப்படின்னா அது மதர் பல்பு கிடையாது. அது ஒரு தடவை பூத்து இருக்கணும், அதுதான் மதர் பல்பு. இப்போ இது பூத்துருச்சு அப்படின்னா இது மதர் பல்பு. பக்கத்தில் இருக்கிறது பேபிஸ். இந்த பேபிஸ் வளர்ந்து ஒரு பூ விடும்போது அது உங்களுக்கு மதர் பல்பு. அவ்வளோதான். நேச்சரே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லவ் இருக்குன்னா இந்த சைஸ்லேயே மதர் பல்பு ஆகும். வேறு ஒரு சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும்போது அது மதர் பல்புன்னு சொல்லுவோம்.
அதனால் உங்களுக்கு வந்து அது பூக்குதா பூக்கலையா அதை பற்றி தான் விஷயமே தவிர பல்போட சைஸில் இல்லை. ஒரு சில வெரைட்டிஸ் பிம் செம்போ அப்படிலாம் பிம் செம்போ இந்த ஃபர்ஸ்ட் லவ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சரே இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ குட்டி பல்பாக தான் இருக்கும். அதனால் குட்டி பல்பாக இருக்குது இது எப்படி மதர் பல்புன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ முக்குனாலும் அது அவ்வளோதான் வளரும் நம்மளுக்கு. ரெயின் லில்லி டேபிள் ரோஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெயின் லில்லி டேபிள் ரோஸ் பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுங்க. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் காம்போவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ரெயின் லில்லிக்கு நிறைய விசாரணை வருது, ஆனால் ஒன்று கூட வாங்க மாட்டீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் ஸ்டேட்டஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. எது அவைலபிளாக இருக்கோ அதை தான் நான் ஸ்டேட்டஸில் போடுவேன். நீங்கள் வந்து திரும்ப அது இருக்கா இது இருக்கா அப்படிலாம் எது கேட்குறீங்க. என்ன அவைலபிள் இருக்கோ அதை நான் ஸ்டேட்டஸில் போகிறேன், அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ வாங்கிக்கிறீங்கன்னா மட்டும் மேற்கொண்டு அதை பற்றி என்கொயரி பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெயின் லில்லி வேணும்னாலும் டேபிள் ரோஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.